சரி இப்போ வந்து எல்லாருமே வந்து மினி ஆக்ஷனை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல அதுல போய் ஏதாச்சும் பண்ணிட்டு வந்து அடுத்த சீசன் கம்பேக் கொடுக்கணும்னு. இந்த டீம்ல இருந்து ஒரு சில பிளேயர்ஸை நம்ம வந்து தயவு தாட்சணியை பார்க்காம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னா யாரெல்லாம் சொல்றீங்க? டக்குன்னு மனசுல படுது, பெருசா அனலைசிஸ் எல்லாம் தேவையில்ல. இந்த சீசன் பெர்ஃபார்மன்ஸ் வச்சு இது வரைக்கும் வச்சு இந்த சீசன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல் டீமா தூக்கணும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல ஒரு ரெபுடேஷன் பேசிஸ்ல அது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா தீபக் ஹூடா டெஃபினெட்லி, சிவம் தூபே 12 கோடி. அதுவும் வந்து நீங்க மறு பரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு இதுதான். 18 கோடி. இல்ல இவங்க எல்லாம் சிவம் தூவி ஜடேஜா கோர்ல இருக்கிற பிளேயர்ஸ் இல்லையா? சிஎஸ்கே கோரா ரீடைன் பண்ண பிளேயர்ஸ் இல்லையா? ஆமா ஸ்ரீராம், பட் நீங்க எமோஷனலா நீங்க வந்து டீம் பிக் பண்ணீங்கன்னா இதுதானே ஆகும். சோ விட்டு ஆக்ஷன்ல எடுக்கலாமா அதை யோசிக்கணும்ல. இப்ப ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரை விட்டாங்கன்னா 18 கோடி கையில இருக்கும். அதுல இருந்து ஆப்ஷன்ல பெட்டரா போக முடியுமா? சோ இதெல்லாம் தான் யோசிப்பாங்க. பட் நீங்க சொல்றதா கரெக்ட், எமோஷனலா தான் இந்த டீம் இருப்பாங்க. சோ டெஃபினட்டா தூக்குறதுன்னா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா தீபக் ஹூடா டெஃபினட்டா ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ராகுல் திரிபாட்டி டெஃபினட்டா ரிலீஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 2 யங்ஸ்டர்ஸ். அஸ்வின் இருக்காரு 9.75 crores அஸ்வின். சோ பெருசா நம்பி எடுத்துட்டு வந்தாங்க. லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருக்கிறாரு. சோ என்ன பண்ணலாம்? அவர் வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேஸா இருக்குது. அவர் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. ஸ்ரீராம், இன்ஃபேக்ட் சீசன் இன்னும் முடியலையே. இந்த கேள்விக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பதில் தேடணும். அதாவது இப்ப வந்து எல்லாரும் பேசுறாங்க ஏன்னா எலிமினேட் ஆகாச்சு யாருலான்னு. பட் நம்ம வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். இப்போ ஒரு 2 பிளேஸ் நல்லா பண்றாங்க வரப்போற மேட்சஸ்னா ஓகே இவங்க பண்றாங்கடா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும்ல. ஓகே.